தலைவர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசுனது முழுக்க முழுக்க உண்மையான யதார்த்த நிலையை பேசியிருக்காரு. இப்போ அதிமுக ஒரு தலைமை, ஒரு கூட்டணிக்கு தலைமைங்கிறது தானாக உருவாகணும். ஒருத்தர் சொல்லி இவர் தலைமை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. இப்போ இந்த கூட்டணி யார் ஃபார்ம் பண்ணா, இங்கே எந்த கட்சி ஃபார்ம் பண்ணாங்க? இந்த என்டிஏ கூட்டணியை உருவாக்குனது, ஒருங்கிணைத்தது எல்லாமே டெல்லி தலைமை தான் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் நீங்கள் தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய உண்மையான தலைமை அங்கே தான் இருக்குது. அதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க ஒருங்கிணைத்ததுனால பல்வேறு அழுத்தங்கள்னால தான் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்துருக்காங்க. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட கட்சியினர் சொன்னதுனால யாரும் சேரல, டெல்லி சொன்னதுனால தான் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. அண்ணா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. முழுக்க முழுக்க ஒவ்வொரு கமிட்டிலையும் ஒவ்வொருத்தர் இருப்பாருங்க, அவ்வளோதான். ஏற்கனவே இதை பதில் சொல்லிட்டேன். அவங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்களோட அரசியல் எதிரி திமுக மட்டும்தான். திமுக ஆளும் கட்சி. அந்த திமுகவை என்ற தீய சக்தியை வீழ்த்துவது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை, எங்கள் இலக்கு. பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோமே. இப்போ தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க? திமுக இருக்கு. திமுகவை வீழ்த்துவதற்கு தான் ரெண்டுமே பிரதானம் தான். இப்போ வரப்போகிறது தேர்தல் அரசியல் தானே, அரசியல் எலெக்ஷன் தான் நடக்க போகுது. இந்த தேர்தலே கொள்கையின் அடிப்படையில், இங்கே பாருங்க, இந்த நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலே கொள்கையின் அடிப்படையில் தான் நடக்க போகுது. அதனால் கொள்கை ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம், அரசியல் ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம். இது அரசியல் தேர்தல். அதனால் திமுகவை வீழ்த்துவோம், கொள்கை ரீதியாக வீழ்த்துவோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.